ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ஹாரர் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோடனே ஒரு பெல் ஐக்கன் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான சம்பவத்தை நமக்கு யார் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு லேடி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்துட்டு ஷேர் பண்ண சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமெயில் மூலியமாக டெக்ஸ்ட் பண்ணி நமக்கு இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட்டு, உங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஹாரர் அமானுஷ்ய சம்பவங்கள் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோரியை நம்மளுக்கு ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஐடியை லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் மூலியமாக ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை இமெயிலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா வீடியோட ஸ்க்ரீனில் இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குற அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி, நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டோரி உண்மையிலையும் த்ரில்லிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது, லென்த்தியாகவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு பெண், அவங்களுடைய ரிலேட்டிவுக்கு நடந்திருக்கிற சம்பவத்தை தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அவங்களுடைய ரிலேட்டிவில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது என்பதற்காக நம்ம ரேண்டமாக ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பேரை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருடைய ரிலேட்டிவ் ஆகிய ஸ்வாதிக்கு தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் வந்துட்டு நடந்திருக்குது. அந்த ஸ்வாதிக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வயசுங்க. அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் ரீதியாக வந்துட்டு ரொம்பவே பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதாவது ஹெல்த்தில் வந்துட்டு ரொம்பவே இஷ்யூ இருந்திருக்கு. ரொம்ப வீக்கான பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க. ரொம்பவே வீக்கான பொண்ணு அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப செல்லமாக தான் வளர்த்துருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். ஸோ இந்த சமயத்தில் 10th அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 10வது படித்ததுக்கு அப்புறம் 11th ஸ்டாண்டர்டுக்கு போக போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் என்ன ஆகுது, அதாவது ஸ்வாதிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க தன்னைத்தானே ஏதேதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் அழுகுறாங்க. கேட்டால் என் கண்ணு முன்னாடி யாரோ தொங்குறாங்கம்மா தூக்கில், பாருங்கள் அங்கே முன்னாடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஆனால் அங்கே பார்த்தா யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நைட்டில் தூங்கும்போது தானாக நடு ராத்திரியில் கத்துறது, எழுந்து உக்காடுறது, முடியை அப்படி விரித்து போட்டு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி போட்டு தனியாக உட்காந்துருக்கிறது, அழுகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவை வந்துட்டு பண்ணுறாங்க வீட்டில். ஸோ இதெல்லாம் பார்த்தோடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாகவும் அண்டு பயங்கரமாகவும் அண்ட் கவலையாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம பொண்ணு ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ ரொம்பவே பயந்து போன ஸ்வாதியுடைய அம்மா அப்பா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் நம்ம போட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை உடம்பு ரீதியாக எதனா பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போய் ஹெல்த்து செக்கப் எல்லாமே செக்கப் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க இந்த பொண்ணுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லை, கிளியராக தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேப்லெட்ஸை கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. அந்த டேப்லெட்ஸை கொடுத்த உடனே தூக்கம் வந்துடுது. ஸ்வாதியும் வந்துட்டு தூங்கிடுறாங்க அமைதியாக. தூங்கினதுக்கப்புறம் அந்த நாள் அப்படியே கழிஞ்சிடுது. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு எழுந்து டீ காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்வாதி தூங்கி எழுந்த உடனே திடீர்னு திபின்ட்டு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. மொட்டை மாடிக்கு போய் நேராக மொட்டை மாடியிலேருந்து கீழே குதிச்சிடுறாங்கங்க. கீழே குதித்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண் இருக்குது. அந்த வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் வேலை நடக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வெளியே மண் போட்டு வச்சுருக்காங்க. அந்த மண்ணில் விழுந்திருக்காங்க. ஆனால் அந்த மண் பக்கத்துலேயே ஒரு பாறாங்கல் மாதிரி ஒரு சின்ன கல் இருந்திருக்கு. அந்த கல் மேலேயும் போய் இடித்ததுனால
ஸ்வாதியுடைய 2 கால்கள் வந்துட்டு உடையுது. வீடே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. ஒன்றுமே புரியலை யாருக்குமே. உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணுறாங்க ஸ்வாதியை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா பொண்ணு பக்கத்தில் உக்காந்து செல்லமாகவே கேட்குறாங்க, சொல்லுமா உனக்கு என்ன ஆகுது சொல்லு, நாங்கள் இருக்கோம் உனக்காக, என்ன வேணாலும் பண்ணுவோம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஸ்வாதி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க. அப்படியே அந்த நேரத்தில் ஒரு வீட்டோட ஒரு டைரெக்ஷனை பார்த்து ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்க்குறாங்க, வாமிட் எடுக்கிறாங்க. விஷயத்தை வந்துட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறது, என்னடா நம்ம பொண்ணுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாதியுடைய அம்மாவுடைய அம்மா, ஸ்வாதியுடைய பாட்டி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க, ஊரில் இருந்து பேத்தியை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பாட்டி வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்க்குறாங்க பொண்ணுடைய பிஹேவியர், பொண்ணுடைய பிஹேவியர்லாம் பார்க்குறாங்க. ஸ்வாதியுடைய அம்மாவும் இந்த விஷயத்தை பற்றி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பாட்டி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, இல்லைம்மா நீ சொல்கிறது சரிதான், பட் என் பேத்திக்கு நடக்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்தா வந்துட்டு ஹெல்த் இஷ்யூலாம் கிடையாது, இதை தவிர்த்து வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா இது ஹெல்த் இஷ்யூலாம் கிடையாது, அமானுஷ்யமாக வேறு ஒரு விஷயம் இருக்குது ஸ்வாதி மேலே அப்படின்னு எதுக்கு தெரியுது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறத விட்டுட்டு நம்ம வந்துட்டு பேய் ஓட்டுற இடத்துக்கு போகலாம். அந்த பிளேஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன பிளேஸ்ன்னு சொல்லிட்டு, பட் நான் அதை ஷேர் பண்ண விரும்பலை வீடியோவில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் நமக்கு எதனா ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்வாதியோடைய அம்மா, சரிம்மா நான் வந்துட்டு அவரை நம்ம வந்துட்டு இன்றைக்கே கூட்டிகிட்டு போகலாம், நான் அவகிட்ட போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த விஷயத்தை போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்வாதிக்கிட்ட கேட்க, இல்லை நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்வாதியுடைய அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு விஷயத்தை சொல்லி அவளை வந்துட்டு அந்த பேய் ஓட்டுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போன உடனே பார்த்திங்கன்னா வந்துட்டு பேய் ஓட்டுற இடத்துக்கு, அதாவது அது ஒரு கோயில், ஒரு ஆசிரமத்தோடு இருக்குது, ஓகேங்களா, நிறைய பேர் தங்கியும் இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட இடத்துக்கு போன உடனே அங்கே இருக்கிற வந்துட்டு சாமியார் வந்துட்டு அந்த எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம்மா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, அந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும், விரட்டணும் ஒரேடியா அப்படின்னா அந்த பொண்ணு இங்கேயே 1 மாதத்துக்கு தங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிடுறாங்க. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிம்மா நான் பேத்தியோடவே 1 மாதம் இருக்கிறேன், நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே ஆசிரமத்தில் ஸ்வாதியும் அவங்களுடைய பாட்டியும் இருக்காங்க. ஸோ அந்த 1 மாதம் அப்படியே போகுது. அந்த 1 மாதத்தில் தான் தெரியுது அந்த ஸ்வாதியுடைய உண்மை முகம் என்னன்னு. உண்மை முகம் மீன்ஸ் அந்த அமானுஷ்யத்தை பற்றி ஒவ்வொரு விஷயமாக வந்துட்டு ஸ்வாதி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்வாதி என்ன விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா அப்படின்னாக்கா, அதாவது ஒரு நாள் அவங்க ஃபேமிலியோட பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியே ஏதோ ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல ஸ்வாதிக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவம் வந்துட்டு தென்பட்டிருக்குங்க. கண்டு மட்டும் வெளிச்சமாக, மற்ற உடம்பு பூரா கருப்பாக ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. பயந்து போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டு அங்கங்கே வீட்டுக்குள்ளே அந்த அதே அமானுஷ உருவம் வந்துட்டு கண்ணில் படுது. ஸோ இந்த மாதிரி கண்ணில் பட ரொம்பவே பயந்து போகிறவங்க அப்படியே வீட்டு வாசல் முன்னாடியே 6 அடி நீளமுள்ள ஒரு உருவம், அங்கே பார்த்த அதே உருவம் அப்படியே நிற்குதுங்க. ஸோ இவங்க அதை பார்த்து ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் ஸ்வாதி சூசைட் பண்ணதுக்காக மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்தாங்க இல்லைங்களா, அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் தான். அந்த சூசைட் பண்ண காரணமும் அந்த உருவம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த உருவம் வந்துட்டு என்னை அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு போச்சு, வா என் கூட வான்னு சொல்லி என்னை அப்படியே இழுத்து போய் அப்படியே அந்த மொட்டை மாடி மேலே தூக்கி வீசிருச்சு. அப்படி தான் நான் வந்துட்டு கீழே வந்துட்டு விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சாமியார்கிட்ட கேட்குறாங்க, இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன தான் இப்போ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அந்த நேரத்தில் சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சொல்யூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேம்மா, அதை கேளுங்க முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பொண்ணு இப்போதைக்கு இறந்துருக்க வேண்டியது, உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதுனால அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாற்றியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குலதெய்வம் தான் கை ஏந்தி உங்கள் குழந்தைய காப்பாற்றிருக்கு, உங்கள் பேத்தியை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறாரு. ஸோ நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, நம்ம குலமாக வணங்கிட்டு வர குலதெய்வம் தான் நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் காப்பாற்றும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு உதாரணம் இந்த சம்பவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு சாமியார்னா, ஒரு பூஜை ஒன்று பண்ண வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கிட்ட ஸ்வாதி என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த பூஜையை பண்ணி எப்போ அந்த வீட்டிலேருந்து அந்த பேயை விரட்டுவீங்களோ அன்னைக்கு தான் அந்த வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நைட்டு 12 மணி ஆகுது. அந்த பூஜை வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பூஜை வேலைகளை ஆரம்பித்த சாமியார் கடைசியாக 1 மணி நேரம் பூஜையை வந்துட்டு பண்ணி, அந்த சாமியாரையும் பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷம் ஒரு வழி பண்ணியிருக்குங்க. ரொம்பவே தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 1 மணி நேரம் ஆகியும் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை வேலைகளை வந்துட்டு சாமியார் முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கப்புறம் அந்த அமானுஷம் அந்த வீட்டிலேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் பார்த்திங்கன்னா ஸ்வாதி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்களுடைய நார்மல் லைஃப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த சம்பவத்தை வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய ஒரு பெண் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ரிலேட்டிவில் ஒரு பொண்ணுக்கு நடந்த அமானுஷ சம்பவத்தை நம்மளுடைய இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷ சம்பவங்கள் உங்களை ஃபேமிலியில், ரிலேட்டிவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸில் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டோரியை நம்மளுடைய இமெயில் இல்லை இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டோரி ரொம்பவே த்ரில்லிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே லென்த்தியாகவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இதே போல் சுவாரஸ்யமான ஹாரர் ஸ்டோரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் சுவாரஸ்யமான ஒரு திகிலூட்டும் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.